அம்மா ஆரம்பிக்கலாம். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க. அமைச்சர். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொழியற்போந்த பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவ 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 சிவ. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மைகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குடிமிக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேன் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவ. எப்பொழுதுமே சொக்கநாதம் என்பார் தொடங்கி பாடுவதுதான் நம்முடைய மரபு. அந்த வகையிலே சொக்கநாதம் என்பால் கூறியதும் பாசக்குளிர் நீங்க நின்னருளாம் சூரியன போது வந்து தோன்றுமோ, பாரறிய கொட்டமிட்ட சண்டனுயிர் கொள்ளையிட்ட மாமதுரை இட்டமிட்ட சொக்கனா, மாமதுரை இட்டமிட்ட சொக்கனா, சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 7வது பாடல். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் என்ற அந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த யாத்திரை பத்து என்ற இந்த பதிகமானது தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு தருவது அனுபவாதீதம் உரைத்தல். இறைவனிடம் நாம் பெறுகின்ற அனுபவத்திலை திளைத்து ஊறி தெளிந்து நிற்றல், அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல். உங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு அடியார் ஒரு சின்ன அவா. அதனால அடியார் பெருமக்கள், இந்த நம்ம மண்ணுல நம்ம அடியார் பெருமக்கள், எனக்கு இந்த டயத்துல உட்காந்து பேசுறதுலாம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா எல்லாமே அந்த டைம் டிஃபரன்ஸ் டிஃபரெண்ட். அதனால அவங்க எல்லாரையும் இந்த டயத்துல பார்க்கணும்னு நினைச்ச அடியன் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாரையும் பார்க்க. அடியன் செய்த பெரும் அடியனால பார்க்க முடியும். மதியலாமா, புவனேஸ்வரி அம்மா, உஷா அம்மா, விக்னேஷ் ஐயா, நடராஜன் ஐயா, பிரகதம் அம்மா, விமலாதேவி அம்மா, தண்டபாணி ஐயா, சத்யநாராயண ஐயா, தண்டபாணி ஐயா, பாரதி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, குமார் ஐயா, சரஸ்வதி அம்மா அவர்கள் மற்றும் மலர்கொடி வசந்தா அம்மா அவர்கள், கோலம்மாள் அம்மா அவர்கள், ஜானகி அம்மா, புஷ்பலதா அம்மா மற்றும் நம்முடைய ராஜேஸ்வரி அம்மா, பிரேமா அம்மா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள், சுதா அம்மா அவர்கள், எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். இப்பதான் மனமே நிறைந்திருக்கு. எனவும் ஒண்ணு விட்டதெல்லாம் ஏதாவது பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. நான் திரும்ப திரும்ப சொல்றது திருவாசக சிந்தனை நிகழ்த்துவது அடியனுடைய முழு நோக்கம் அல்ல. உங்க எல்லாம் பார்க்கணும், ஒன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா கூப்பிட்டா வருவீங்களா? திருவாசகம்னு கூப்பிட்டாதான் வர முடியும். அதுதான் ஒரு அழுத்தமாவும் இருக்கும். அதனால அந்த சிவ சொந்தத்தோடு அந்த உணர்வோடு உங்க கூட இருக்கணும்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் அடியனுக்கு ரொம்ப. அதுல திருவாசகத்தை அடியன் பயன்படுத்தி கொள்ளுகின்றேன்னு தான் நான் சொல்றேன். அந்த வகையில அடியன் தவம் செஞ்சிருக்கோங்க. எல்லாரையும் பார்த்தது பெருந்தவம். வரும்போது ரொம்ப இப்போ குளறுபடிகள் ஆயிடுச்சு. நிறைய பிளைட்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால முன்கூட்டியே முதல் நாளே வர வேண்டியதை
அடியன் மறுநாள் தான் வந்தது. தொடர்ந்து அந்த பயணத்துல அடியனுக்கு சரியான உறக்கம் இல்லை. அதனால நேற்றைய தினமெல்லாம் கொஞ்சம் அடியன் கொஞ்சம் அந்த லேக் இருந்தது. இன்னைக்கு அடியன் ஓரளவுக்கு தெளிவாயிட்டேன். அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடியனுக்கு கொஞ்சம் போன அந்த ஒரு பெரிய அந்த சக்தி எனர்ஜியே வந்திருக்கு. அதுல அடியன் பெரும் தவம் செய்திருக்கேன். இப்போ நம்ம கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற 5 ப்ராசஸ் இருக்கு எல்லாத்துலயுமே. கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல். மாத்தி சொல்றேனோ? தெளிதல் தான் பின்னாடி வரும்ல. சிந்தித்தல், தெளிதல், அதுக்கப்புறம் தான் நிட்டை கூடுதல். அப்போ சரியா சொல்லணும்னா கற்றல், கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், தெளிதலுக்கு அப்புறம் நிட்டை கூடுதல். இந்த 5ம் தான் எந்த ப்ராசஸ்லயுமே இருக்கக்கூடிய லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பயில்கின்ற அந்த நிலை லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல படிக்கணும், கேட்கணும், கற்றல் அதை படிக்கணும், அப்புறம் அதை கேட்கணும், அப்புறம் அதை சிந்திக்கணும், அதுல இருந்து உள்ள கருத்துக்களை தெளியணும், தெளிந்த கருத்தோடு நிட்டை கூடுதல்னு சொல்லணும். நிட்டை கூடுதல் என்னன்னா அந்த கருத்தோடு ஒன்றி நிற்றல். அதுதான் நாம செய்கின்ற இது உலகவியல் படிப்புக்கும் சரி, இறையியல் படிப்புக்கும் சரி, ரெண்டுக்குமே இதுதான் சிறந்த ஒரு படிப்பு. அதனால இந்த நிட்டை கூடுதல் அப்படின்றோம்ல, கற்றபடி நிற்றல், அது பேரு தான் அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா, நான் என்னுடைய குருநாதர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நிக்கிறோமோ அதுதான் குருநாதருக்கு ஒரு வழி ஒரு பெரிய உரைப்பா இருக்கும். என்னுடைய வழிவகை இது, என்னுடைய சொந்தம் இது, நான் இந்த மாதிரி ஒரு இதுல பரம்பரையில வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி நிக்கிறோமோ அதுக்கு தகுந்துதான் அந்த அந்த மதிப்பும் மரியாதையும் அமைவது போல நாம் சிவத்தை கேட்கின்றோம், கற்கின்றோம், அப்புறம் அதை சிந்திக்கின்றோம், அப்புறம் தெளிய வேண்டும், அது சிவனோடு சேர்ந்து பற்ற வேண்டும். ஆக இந்த 5 ப்ராசஸும் சேரக்கூடிய அந்த இடமாக அமைவதுதான் நம்மளுடைய அனுபவாதீதம் உரைத்தல். அப்படின்னா என்ன? நான் திரும்ப திரும்ப சொல்றது, அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்துல நிக்கணும். அனுபவத்தை பெறுவது எளிது, அந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும், வாழ்வியல்ல பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அனுபவாதீதம் உரைத்தல். அப்போ அனுபவாதீதம் உரைத்தல் என்பது நாம் பயின்ற கல்வியை அதன்படி நிற்க வேண்டிய அந்த நின்று ஒழுகுதல் அப்படிங்கிறதுதான் அனுபவாதீதம் உரைத்தல். அப்ப சிவபெருமானிடம் என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானிடம் கிடைக்கக்கூடிய அனுபவம் ஆனந்த அனுபவம். நமக்கு எப்பெல்லாம் ஆனந்த அனுபவம் நிகழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் சிவத்தோடு சேர்ந்திருக்கின்றோம் அர்த்தம். அப்போ இந்த சுவாமி என்ன சொல்றாரு யாத்திரை பத்துல, ஒவ்வொரு பாடலா வாங்க வாங்கன்னு சொன்னவரு இந்த 7வது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்டர் போடுறாரு, ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தி சொல்றாரு. அந்த செய்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது. இப்போ 6 பாடல்கள்ல மொத்தம் 5 பாடல்களுடைய ஒரு சிறிய சுருக்கத்தை உள்ள பாத்திரலாம். முதல் பாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெருமான் கொடுக்கின்ற அந்த அனுபவம் எல்லாரும் கிளம்பலாம், பொய் விட்டு உடையான் கடல் புகவே அப்படின்னு பொய் என்ற தன்மை நீங்க சொல்றாரு. அந்த 2வது பாடல்ல புலன்கள்ல இருந்து நம்ம நீங்க சொல்றாரு, புலன்கள்ல இருந்து நீங்க ஏன்னா புலன்கள் வழியாக இறைவனை அடைய முடியாது, புலன்கள் நீக்கத்து மூலமாகத்தான் இறைவன் அடைய முடியும். ஆனா புலன் கொடுத்திருக்காரே அப்படின்னா புலன்கள் மூலமா ஒரு அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவத்தின் மூலமாக என்ன பண்றோம், நம்ம அந்த இறைவன் அடையணுமே தவிர புலன்கள் மூலமா இறைவன் அடைய முடியாதுன்ற 2வது செய்தி சொன்னாரு. 3வது செய்தி, அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, சிவபெருமான் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் கொடுக்கிற குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம கொடுக்கக்கூடிய மொத்த அனுபவத்தையும் நம்ம அப்படியே விழுங்கி நிற்கக்கூடிய குறிப்பு. அவன் திருவடி குறிப்பு என்பது அவன் தருகின்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்முடைய நன்மைக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லி அவன் திருவடியில குறிப்பாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற 3வது அனுபவத்தை சொல்லி, 4வதாக பெருமான் அதே திருக்குறிப்போடு அவனுடைய திருவடிதான் இறுதி அப்படின்னு சொல்லுகின்ற நிலைப்பாடை திருக்குறிப்பை நாம் சென்று அதுக்கு அந்த 4வது பாட்டிலையும் திருக்குறிப்புல நம்ம நிற்கிறோம்னு சொல்றாரு. 5வது பாட்டு என்ன அப்படின்னா, வெகுளி நோய் அப்படின்னு, அந்த வெகுளி வேட்கின்ற நோயை விடணும் அப்படின்ற ஒரு பெரும் செய்திய நமக்கு சொல்லி பெருமானுக்கு முன்னதாக நாம் உருகி நிற்கணும் அப்படிங்கிற செய்தியை 5வது பாடல்ல சொன்னாரு. 6வது பாடல்ல நாம் புகழணும், தொழணும், பூப்புனையணும், முயங்கன் தாளையே நம்முடைய புந்தியில வைத்திருக்கணும். ஆக அப்படிப்பட்ட அந்த நிலையை நம்ம வச்சிருந்தோம்னா நமக்கு இடையூறு என்ற ஆகாமியம் வராமல் நாம் தடுக்க முடியும். அடியார்கள் முன்று நெஞ்சு உருகி நிற்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை 6வது பாடல்ல சொல்லிட்டு 7வது பாடல்ல ஒரு கண்டிப்பான செய்தியை நம்ம சாமி சொல்றோம். ரொம்ப அதட்டலான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப அதட்டலா செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய மணிவாசக பெருமான் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெற்பார்
நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சிடலாம். இந்த பாடலாவே படிச்சிடலாம். அதனால இந்த பாடல் படிக்கிறதுக்கு நம்ம வந்து மதிலாமா அவர்களை கூப்பிடலாம். மதிலாமா வாய்ப்பு இருக்குங்களா சுவாமி? நிற்பார் நில்லா உலகில் அப்படிங்கிற பாடல் பாடலாம். திருச்சிற்றம்பலம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின். பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கரியன் பெருமானே. பெறுதற்கரியன் பெருமானே. மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை. தேவி அம்மா இருக்காங்க. அம்மா ஒரு பாடல் பாடலாம். திருடி வணங்கிக்கிறேங்க. அனைத்து அடியார் திருடி வணங்கிக்கிறேங்க சாமி. சிவாய நமங்க. சிற்றம்பலம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின். பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கரியன் பெருமானே. திருச்சிற்றம்பலம். அம்மா பிரேமம்மா பாடலாம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கண்ணாழ்வான் பொன்னடிக்கே. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின். பிற்பால் நின்று பேழ்கணித்தாள் பெறுதற்கரியன் பெருமானே. பெறுதற்கரியன் பெருமானே. திருச்சிற்றம்பலம். ஆக பெருமானை நாம என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் சாமி கூப்பிட்டு பார்த்தாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, வர்ற மாதிரி தெரியல. ஆடி அசைஞ்சு எல்லாரும் அப்படியே உட்காந்து வரலாமா வேணாமான்னு சாமி வந்து மணிவாச பெருமான் இந்த ஒரு வார்த்தையில் நமக்கு ஒரு பெரும் சொல்றாரு. சரி, இனிமே இவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிமே என்ன பண்றாரு, நிற்பார் நிற்க, எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாம் நில்லுங்க. நில்லா உலகில் நில்லும். நான் இனிமே இந்த உலகத்துல நிலையில்லாத இந்த உலகத்துல நான் அடியே நிற்க போறது இல்லை. இனி நாம் செல்வோமே. அப்போ நம்ம வர்றவங்க நான் கூட்டிட்டு போறேன். எப்படி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய சுவாமி ஞான சம்பந்தர் தான் போறப்போ காதலாகி கசிந்துன்னு பாடி எல்லாரையும் அந்த அழல்ல கூட்டிட்டு போனார் இல்லையா, அது அம்மா நினைச்சிட்டோம். ஆனா எனக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், யாத்திரை பத்தி தான் கடைசி பதிகமா இருந்திருக்கணும் நமக்கு கணக்குப்படி. ஏன்னா இதுலதான் சாமி கூட்டிட்டு எதுக்கு போறாரு, சிவபுரத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. அதனால யாத்திரை பத்தி தான் கடைசியா இருந்திருக்கணும். அவங்க அடுக்கிறப்போ 51வது படிக்கும் அச்சோ 10 வந்து நமக்கு அடைக்கிருக்காங்க. ஆக அந்த வகையில வந்து நாம் செய்த ஒரு பெரும் பேராக இந்த யாத்திரை பத்திர சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிற்கின்றவர்கள் தான் நில்லுங்க. இந்த உலகம் என்பது நிலை இல்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. இந்த உலகம் என்பதை நீங்க சாஸ்வதம் நினைக்கிறதுனாலதான் இதை விட்டு வர்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. நிலையில்லாத இந்த உலகத்துல நீங்க நிக்க வேணாம், வாங்க போகலாம்னு இன்னொரு அழுத்தமா சொல்றாரு. அப்ப ஒன்னொன்னு சொல்றாரு, பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கு. எப்படி பொன்னானது என்ன நம்ம அது செய்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறாது போல சிவபெருமானுடைய திருவடி ஒன்றுதான் என்னைக்கு மாறாதது. அதனால பொன்னை ஒப்ப அந்த திருவடியை நாம் போய் பார்ப்போம். அவன் எப்படிப்பட்டவன் தான், புயங்கன், நம்மை ஆள்வதற்காக காத்திருக்கான். இப்ப யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா, போன அமர்வுலயே பார்த்தோம், நாங்க வாங்க அங்க போகலாம் அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்போம். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நமக்கு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா தைரியமா போவோம். அது போல சாமி சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவன்னா நாகங்கள், விஷமுள்ள நாகங்களையே தன்னுடைய ஆபரணமாக அணிந்தவன். அந்த அளவுக்கு உங்ககிட்ட விஷம் இல்லை,
நீ கவலைப்படாத, உன்னையும் நல்லா பாத்துக்குவான், அந்த நாகங்களே பாத்துக்கிறவன் உன்னை பாத்துக்காம விட்டுருவானா, வா, அவன் எல்லாருக்கும் எப்பொழுதும் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளாதவன் நம்மளுடைய சிவபெருமான். வாங்க நம்ம போகலாம், நம்ம சிவபெருமான் கிட்ட போறோம், அவன் அங்க நிக்கிறான், நமக்காக காத்திருக்கான், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. அந்த புயங்கன் பொன்னடியாக நின்று நம்மை ஆளுகின்ற ஆற்றலுடைய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நமக்காக காத்திருக்கான், போகலான்னு சொல்றார். அடுத்ததுதான் இதுதான் போன வாரத்துல பார்த்தோம். நிற்பீர் எல்லாம் தாளாதே. நிற்பீர் எல்லாம், நிக்கிறவங்க எல்லாம் நின்னுங்க. தாளாதே நிற்கும் பரிசே ஒருப்படுவீன். தாளாதேனா காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறது நமக்கு நிற்கும் பரிசே ஒருப்படுவீன். நீ காலம் தாழ்த்த என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய பரிசு என்பது உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிவபெருமான் பரிசு தருவதற்காக காத்திருக்காம எல்லாருக்கும் எந்த பாகுபாடு இல்லாம தன்னுடைய அருள் கொடையை, தன்னுடைய ஆனந்த கொடையை பரிசாக தருவதற்கு சிவபெருமான் காத்திருக்கா. ஆனா நாம காலம் தாழ்த்த அந்த பரிசு நமக்கு கிடைக்காமல் போறோம். அவன் நம்ம பரிசை எப்பொழுதுமே பத்திரமா வச்சுக்கான். சிவபெருமான் போனா தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டான். ஆனந்து, ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமேப்பா, இப்பதான் உன் பரிசை இந்த நம்ம அடியார்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டேன், அதனால நீ அப்புறம் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டான். நம்மளுடைய பரிசு எப்பொழுதுமே அவன் பெட்டகத்துல காத்து வச்சுட்டு இருக்கான். உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லிக்கலாம், அடியார்கள் இணைந்திருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லா அடியார்களும் கொஞ்சம் உங்களுடைய முகப்புரிப்பை கொடுக்கலாம். சிவபெருமானுக்கு யாருக்கு எந்த பொருளை எப்போது சரியாக வழங்க வேண்டும்னு தெரியும், அவனுக்கு மட்டும் தெரியும். இது ஒரு செய்திக்கு மட்டும் ஒரு சின்ன கதை, ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான், பாஸ்டாக சொல்ல போறோம். எப்பயுமே இப்பெல்லாம் இழுத்து சொல்றது இல்லை. ஏன்னா என்ன, அடியார்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, முன்னாடிதான் நமக்கு நிறைய சொல்ல, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சனால அந்த கதையை திரும்ப விளக்கமா எந்த இடத்துல அழுத்தம் தரணுமோ அந்த இடத்துல அந்த மட்டும் அழுத்தம் தடின்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேதம் வேள்வி அதுதான் பெருசு, இறைவன் பெருசு இல்லைன்னு நினைச்சாங்க. யாரு? தாருகாவனத்து ரிஷிகள் எல்லாம் நினைச்சாங்க. தாருகாவனத்து ரிஷிகள் நினைச்சாங்க எதையும் யார்கிட்ட வாங்கிடலாம், வேள்வி செஞ்சு வாங்கிடலாம், எதையும் வேள்வியை செஞ்சு நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய இருமாப்பு இருக்கு. அந்த வேள்விக்கே நாயகன் யாரு? வேள்வி நாயகனே சிவபெருமான் தானே. அப்போ அவனை பெருசா நினைக்கல, ப்ரொசீஜரை மட்டும் பெருசா நினைச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, வேள்வி அழல் எழுப்பும் போது அந்த வேள்வியால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சாமி சொல்வதற்காக அவன் எப்படி வந்தான்? இப்போ ஒரு பெரிய ஒரு 100 அடியாள் இருக்காங்க, 100 பேர் ஒரு ரவுடி இருக்காங்க, அவங்க எல்லாம் அடிக்கணும். அப்ப சாமி எப்படி வரணும்? அவங்கள விட பராக்கிரமசாலியா தானே வரணும். ஆனா இவன் எப்படி வர்றான்? வேத வேள்விகள் செய்யறவங்களுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதவனாக, பிக்ஷாடனாக, திகம்பரனாக, ஆடை கூட இல்லாத திகம்பரனாக அங்கே பெருமான் எழுந்தருளுகின்றான். அப்போ அவன் என்ன சொல்றான், இந்த வேள்வி அளிக்கணும்னா எனக்கு பெரும் சக்தி தேவையில்லை, என்னுடைய சிம்பிள் பிரசன்ஸ் இருந்தாலே போதும்னு அவன் அப்படியே ரொம்ப மைல்டா வர்றான் சுவாமி. அப்படி வர்றப்போ அவனை பார்த்த உடனே அந்த பலி கேட்கிறான். உடனே முதல்ல எடுத்த உடனே என்ன பண்றான்னா, இந்த ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆடவனுடைய அருள் நெறி என்பது மனைவியினுடைய கற்பு நெறியில 50% ஒரு ஆடவன், ஒரு ஆண்மகனுக்கு அவனுடைய பக்தி நெறி என்பது 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனைவியினுடைய கற்புல இருந்து 50 வந்துடும். அவன் அதுக்கப்புறம் பிரயத்தனம் பண்றான்ல, அதுதான் அதுக்கு மேல ஒரு 50 போய் 100% இருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா, போய் அந்த பெண்கள்கிட்ட போய் பிக்ஷை கேட்கிறாரு. அந்த பெண்கள் ரிஷி பத்தினிகள், மகா பதிவிரதைகள், இறைவன், அவங்க யாரையும் தன்னுடைய கணவனை தவிர வேற யாரையும் எதிர்பார்க்காதவர்கள். அவர்கள் இவன்ட்டு பிச்சை கேட்கும் போது இவனை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா பேரழகனாக, உலகத்தில் உள்ள மொத்த அழகையும் அப்படி தன்னுடைய வடிவத்திலேயே தாங்கியவனாக, மகா பராக்கிரமசாலியாக, பெரும் கூற்றனாக அங்க பெருமாள் அப்படியே நிற்கும் போது அவனை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் தோணல. ஏன்னா அது இவ்வளவு அழகா இருக்கானேன்னு ஒரு சாதான் நினைச்சிட்டாங்க. அந்த 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 பத்தினிமார்கள்லாம், ஐயா இவ்வளவு அழகா இருக்கானே. இன்னைக்கும் நம்ம பார்த்தா அப்படிதானே தோணுது. இன்னைக்கும் சொக்கநாதரை பார்த்தா அப்படிதான் தோணுது. சொக்கநாதருடைய சிவலிங்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒண்ணும் இருக்காது, கண்ணு இருக்காது, காது இருக்காது, மூக்கு இருக்காது, எது இருக்காது. இருந்தாலும் என்ன ஒரு அழகன், என்ன ஒரு குலகன் அப்படின்னு சொக்கநாதரை ரசிக்க தோணுது, பட்டீஸ்வரனை ரசிக்க தோணுது, நம்மளுடைய கேதார்நாதனுடைய அவனை ரசிக்க தோணுது. எல்லாரையும் அவனுடைய வடிவ அழக அப்படியே மனசுல கொஞ்சம் தோணுது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரசிக்க தோணுகின்றது போல அந்த ரிஷி பத்தினிகளும் தன்னையும் மறந்து அந்த பெருமானுடைய அந்த அழகுல மயங்கிட்டாங்க. இதுல இந்த அந்த அந்த அகநானூர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பெண்கள் ஒருத்தவங்களை பார்த்து உருகுறாங்கன்னா என்ன ஆகும்னா அங்க உடல் மெலிவு ஏற்படுமா, உடனே மெலிவு ஏற்படுமா. பெண்கள் அதே உருகிட்டாங்கன்னா உடல் மெலிவு ஏற்படும்.
அப்ப என்ன பண்றாங்கன்னா பலி போடுவதற்காக அவன் பிச்சை பாத்திரத்துல பலி கேட்க வந்திருக்கான். பலினா பிச்சை கேட்க வந்திருக்கான். உடனே அந்த சாதை தள்ளி அங்க அப்படி போடுறதுக்காக வர்றாங்க. அப்படி போடும்போது அவங்க ரொம்ப சிவபெருமானை பார்த்து உருகிட்டனால சாதம் போடும்போது என்ன விழுந்துருச்சு, கையில இருக்கிற வளையல் நழுவி அதுல விழுந்துருச்சு, உருக்கம் ஆயிடுச்சு. அவ்வளவு உருகிட்டாங்களாம். அந்த வளையல் அப்படியே உருகி விழுகிற அளவுக்கு அவங்க சிவபெருமானை பார்த்து உருகிட்டாங்களாம். அப்படி உருகி விழுந்த உடனே என்ன ஆகுது, அவர்களுடைய கற்பு நெறியானது போயிடுது. கற்பு நெறி போன உடனே இவர்களுடைய வேள்வி பலன் 50% வேல் சவுண்ட் இல்லைங்க ஐயா. சுவாமி சவுண்ட் வரணும். இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. அப்போ வேள்வி சாலைக்கு வராமலே வேள்வியினுடைய பயன் 50% குறைச்சிட்டான் சாமி. வேள்வி சாலைக்கே போகல, வேள்வி சாலையில போய் அவர்களுடைய கர்வத்தை அடக்கல, வேள்வி சாலைக்கே போகாம வேள்வியினுடைய அந்த அந்த பயனை 50% ஜீரோ பண்ணிட்டான் சாமி. அவ்வளவுதான், ஜீரோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த கதை நமக்கு தெரியும். அங்க போனா அதுக்கப்புறம் வந்து அவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணாங்க, சுவாமிக்கு அவர்கள் தான் முதல்ல எடுத்த உடனே உடுக்கை அனுப்பிச்சாங்க. உடுக்க சத்தத்துல காது கழிகிற மாதிரி உடுக்க சத்தம் அனுப்பிச்சாங்க. சாமி உடுக்கைய கையில பிடிச்சிட்டு அதை ஆட ஆரம்பிச்சுட்டான். அவங்க கொடுத்த உடுக்கையவே வச்சு ஆட ஆரம்பிச்சுட்டான். அழல் அனுப்பிச்சாங்க, அப்புறம் நெருப்பு அனுப்பிச்சாங்க, அப்புறம் வந்து நாகம் அனுப்பிச்சாங்க, அப்புறம் புலி அனுப்பிச்சாங்க, யானை அனுப்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் அவன் உரிச்சு உப்ப தடவி அவன் அது ஒவ்வொன்னையும் மாட்டி டான்ஸ் அதிகமாக ஆட வைக்கிறான தவிர அவனை ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் வேள்வியில பிறந்த அத்தனையுமே அவனுடைய கால் தூசுக்கு சமமாக நின்றது. அதை வந்து புரிந்து கொள்ளாத அவர்கள் மீண்டும் மீண்டும் பலவிதமான சாமி காலில் நின்று ஆடுறதுல அந்த பூதம், அது பேர் என்ன, முயலகனும் எதிர்தான் வந்தவன். முயலகனும் அந்த அந்த வேள்வி சாலையில தான் வந்தவன். அப்ப நடராஜர் ஆடுகின்ற திருக்கூத்து எதை சொல்லுகின்றது? நடராஜர் ஆடுகின்ற திருக்கூத்து எதை சொல்லுகின்றதால், வேத வேள்வியிலேயே தொங்காதீங்க, அதுக்கும் நான் நாதனாக விளங்குகின்ற வேத வேள்வியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறனால அவனை அடைய முடியாது, அது எல்லாம் என்னுடைய கால் தூசுக்கு சமம்னு அவர் நடராஜனுடைய திருக்கூத்து நமக்கு சொல்லுகின்றது. நடராஜனுடைய திருக்கூத்து எது சொல்லுதுன்னா, சம்பிரதாயத்துக்குள்ள நீ என்ன பண்ணாத, மாட்டிக்காத, சம்பிரதாயம் செய்யாம இருக்கக்கூடாது. ஒரு நெத்தில திருநீர் போடுறதோ, அடியார்கள் வணங்குறதோ, பூரண கும்ப மரியாதை செய்யறதோ, இதெல்லாம். ஆனா இதன் மூலமாகத்தான் இறைவன் அடைய முடியும் அப்படின்னு மட்டும் நினைச்சாரு. இது சம்பிரதாயம் இருக்கு. சம்பிரதாயம் எதுக்காக? ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். சம்பிரதாயம் எதுக்காக? சம்பிரதாயம் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்பது என்ன ஆகும்னா, இப்போ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வந்து நீ எப்படினாலும் வா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? எப்படினாலும் வா, பிள்ளைங்களுடைய மனம் ஒடுங்காது. எடுத்த உடனே ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், ஐடி கார்டு போடணும் அப்படிலாம் சொல்லி அவங்கள வர வச்சு உட்கார வச்சாதான் முதல்ல பிள்ளைங்க அங்கங்க அலையாம என்ன பண்ணும், முதல்ல அடங்கி ஒடுங்கும். ஆக அந்த ஒடுக்கத்துக்காக அமைந்ததுதான் எது, இந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும். கல்யாணம் நடக்குது இல்ல, கல்யாணம் போன உடனே எதுவுமே சம்பிரதாயம் இல்லாம நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேத்துக்குள்ள என்ன இருக்காது, ஒரு ஆள். அப்ப அவங்கள உட்கார வச்சு மந்திரம் சொல்லி வேள்வி நடத்தி இதெல்லாம் பண்றனால அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பந்தத்துல ஒரு உறுதியான தன்மை மனசுக்குள்ள ஏற்படும். அந்த மனசுக்குள்ள வரக்கூடிய உறுதியை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயமே தவிர நாம வந்து, ஆனா அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தின் மூலமாக இறைவனை அடைஞ்சிடும், அதுதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து அது ஒரு வழி. நமக்கு வந்து நம்ம மனம் ஒடுங்குவதற்கான வழியை தவிர அது பெரியும். அப்ப என்ன ஆச்சு, கடவுள் வந்து முடிச்சிட்டாரு, அவங்களுடைய வேதம் அவங்களுடைய இருமாப்பெல்லாம் அழிந்தது, அவர்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு சாமி வந்துட்டார். ஆனா சாமிக்கு ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? யாருடைய வேள்வி அடக்க போனா அப்படி சாமி? யாருடைய அந்த இருமாப்பு அடக்க போனாரு சாமி? யாருடைய இருமாப்பு அடக்க போனாரு? தக்கன் இல்ல, தாருகாவனத்து ரிஷிகளுடைய அந்த ஆணவத்தையும் இருமாப்பையும் தான் அடக்க போனா அப்படி. ஆனா என்ன ஆயிப்போச்சு தெரியாதனமா, என்ன ஆயிப்போச்சு, இந்த பெண்களுடைய கற்பு அதை குறைச்சு பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. பெண்களுடைய கற்பை குறைச்சு சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ அதை வருந்துறான் சாமி, அதை வருந்துறான். மலர்கொடியம்மா மியூட் பண்ணிக்கலாம். ஆக அவன் என்ன நினைக்கிறான், இந்த பெண்களுடைய எந்த தீங்குமே செய்யாத ரிஷி பத்தினிகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள போய் நம்ம வந்து அவங்களுடைய பெண்மையை நம்ம குறை சொல்ல வேண்டியதா ஆயிப்போச்சு. அப்ப இந்த பெண்களுக்காக நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் கொடுத்த வளையல்கள் இருக்குல்ல, அதை பத்திரமா வச்சிருக்காங்க. அடுத்த பிறவிகள்ல இந்த பெண்கள் எல்லாம் மதுரை நகர்ல செட்டி பெண்களாக பிறந்திருக்காங்க.
பிறக்கும் போது இவர்களுக்கு சாப விமோசனமாக என்ன பண்ணா அப்படின்னா, வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல்னு வளையல் விற்க வந்திருக்கான். இவங்களுக்காக அந்த நகர்ல எடுத்து வந்திருக்கான். எல்லாரும் வளையல் கேட்கறாங்க, யாருக்கும் வளையல் தர மாட்டேங்கிறான். யாருக்கும் வளையல் தர மாட்டேன். எல்லாரும் எனக்கு இதெல்லாம் வளையல் போடுற மூஞ்சியா, இதெல்லாம் வளையல் போட முடியுமா அப்படின்னு எல்லாரையும் பழித்து பேசி எல்லாரையும் கேலி செய்து கொண்டு பெருமான் வர்றான். அப்போ இந்த ரிஷி பத்தினிகள் செட்டி ஐயா வாய்ஸ் வரலைங்கய்யா. வாய்ஸ் வரலைங்கய்யா. சுவாமி ஸ்ட்ரக் ஆகுது என்னன்னு தெரியல. அம்மா இப்ப கேக்குது. அம்மா கேக்குதுங்களா? நமச்சிவாய். சரி ஒரு நிமிஷம். இப்ப கொஞ்சம் விட்டு என்ன தெரியல, பிளாக் ஆகி வருது என்னன்னு தெரியல. அப்போ அந்த செட்டி பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அங்க சிவபெருமானுடைய வளையல் வாங்கலையோ வளையல் தான், இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு தோணிடுச்சு. எங்க கேட்டிருக்கோம்? பல பிறவிகளுக்கு முன்னாடி பலி தீர்க்க வேண்டும், பலி பகவதி விக்ஷாந்தேகின்னு சொன்ன அந்த குரல்ல இந்த ஆன்மா இருந்து கேக்குது, மேலெல்லாம் புல்லரிச்சிருச்சு. இந்த குரல்ல எவ்வளவோ ஒருக்க இருக்கு, இந்த குரலுக்கு சொந்தக்கார போய் பார்க்கணும்னு அவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. அவங்க வளையல அப்படி மூட்டையா வச்சு நிக்கிறான். வளையல மூட்டையா வச்சு நிக்கிறான். இந்த பெண்கள் எல்லாம், ரிஷி பெண்கள் எல்லாம் ஓடி போய், ஆஹா சுவாமி எங்களுக்கு வளையல் தர முடியுமா? உங்களுக்காகத்தான் வளையல் சுமந்து வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காகத்தான் வளையல் சுமந்து வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வளையல் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். இது வளையல் நல்லா இருக்கு, அந்த வளையல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சாமி இதெல்லாம் இந்த வளையல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த வளையல்கள் எல்லாம் சாதாரண வளையல்கள், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு வளையல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிறவியில கொடுத்த அந்த வளையல் இருக்குல்ல, எந்த பிறவில ரிஷி பத்தின கொடுத்த பிறவில பத்திரமா பொன்னாலான அந்த துணியில சுத்தி வச்சிருக்கான். அப்படியே ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி அவனுக்கு கண்கள்ல நீர் தருகுது. இந்த பெண்கள்ல நம்மளுடைய இதுக்காக இந்த பெண்களை சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு எல்லாம் அந்த வளையல் எடுத்து, இதுதான் யாருடைய வளையல் யாருக்குன்னு தெரியும். எத்தனை வளையல் இருந்தாலும் அத்தனை ரிஷி பத்தினிகளுடைய வளையல்கள் யாருடைய வளையல் யாருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வளையல் எடுத்து அந்த பெண்களுடைய கரங்கள்ல தானே தொட்டு அவன் கூட்டுறான். மனமாவதற்கு முன்னதாக ஒரு பெண் தன் கையை தருகின்ற 2 பேர் உண்டு நம்மளுடைய சம்பிரதாயம். நம்முடைய சமூகத்துல ஒரு பெண் தன் கையை தரக்கூடிய 2, ஒண்ணு வைத்தியர்கிட்ட கையை கொடுப்பா, 2வது வளையல்காரன் கை கொடுப்பா. 2 பேர்கிட்ட தான் ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டையும் ஒரு பெண் கை கொடுக்க கூடாது. வேற யாருக்கிட்டையும் எந்த காரணத்துக்கு தன் கையை வைத்தியர்கிட்டையும் வளையல்காரன் கூட அவங்க வழியாக என்ன வந்தவங்க, சிவபெருமானுடைய வம்சத்துல வந்தவங்க. அதனால அவர்கள் வளையல் போடுவதற்காக, அதனாலதான் சென்னை மதுரை எம்பதியில நீங்க திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி வளையல் போடணும்னு ஒரு பெரிய சம்பிரதாயம் இருக்கு. திருமணம் யாரா இருந்தாலும், எந்த குலத்துல இருந்தாலும் சரி, எந்த குலத்துல இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வளையல்காரவங்க கிட்ட போய் பொன் வளையல் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கு கல்யாணத்துக்கே அவங்க எழுந்தருள பண்ணணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது மதுரையில ஒரு பெரிய சம்பிரதாயம். எல்லா குலமும் அது என்ன குலமா வேணா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எல்லாரும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, பொன் வளையல் போடுதல்னு ஒரு விழா இருக்கு. அது மதுரையில ஒரு பெரிய சிறப்பு. அதனால எல்லாரும் நாத்தனாரு அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த பொன் வளையல் போட்டி அவங்க பெறும். அப்போ வளையல் போடுவதற்கு அந்த ஆடவன் அந்த பெண்ணை தொடுவான். அப்ப அவங்க ஆடவன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்தவங்க மீனாட்சியா நினைச்சுதான் போடுவாங்க வளையல். மீனாட்சி கும்பிட்டுட்டு மீனாட்சியாதான் நினைச்சு அவங்களுக்கு தொட்டு அந்த வளையல் போடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பெண்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, தன்னுடைய திருக்கரங்களினாலே அவங்களுடைய கரங்களை தீண்டான். அத்தனை சாபல்யமும் போகுது. அந்த மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை அத்தனை அப்பேற்பட்ட அந்த பொருள் தம்மை தீண்டுகின்றது. தீண்டும் போது அத்தனை சாபல்யமும் போகுது. ஒண்ணு கேட்கலீங்க ஐயா. பெருமானோடு கலந்து வெளியே வந்துட்டார். சாமி இப்ப கேக்குதுங்களா? வெளியே வந்துட்டேன். நான் வெளியே உள்ள வந்திருக்கேன். இப்பதான் வெளியே உள்ள வந்துட்டேன். போயிட்டு உள்ளே வந்துட்டேன். அதனால ஓரளவுக்கு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த வளையல் அந்த மதுரையிலயும் நம்ம வளையல் காலத்துல இருக்கு. அப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வளையல் போட்ட அந்த ஒவ்வொருத்தவங்களும் வளையல் வாங்க அவர்கள் எல்லாம் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சு பெருமானிடம் போய் அப்படியே திருவடியில சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் இதை சொல்றோம் அப்படின்னா, பெருமானுக்கு மட்டும்தான் யாருக்கு எந்த பொருளை எப்பொழுது கொடுக்கணும்னு தெரியும். அவன் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பிறவியில செஞ்ச பக்திக்கு
பெருமான் நீங்க நம்பாதீங்க, நீங்க நம்புங்க. நீங்க இந்த பிறவில ஒரு பொட்டு வேஸ்ட் ஆகாது. நீங்க செஞ்ச ஒரு பக்தியில ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது. அத்தனையும் வாரி வலிச்சு குவளையில வச்சிருக்காங்க. அவன் வாரி வலிச்சு குவளையில வச்சிருக்கான். எந்த நேரத்துல உங்களுக்கு திரும்ப சரியா ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் காத்துட்டான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாம செஞ்ச ஒவ்வொரு பக்தி துளிகளையும் மொத்தமா வச்சிருப்பான். வச்சு ஒரு பெரிய டேம் மாதிரி கட்டி வச்சிருப்பான். நமக்கு ஒரு பெரும் துன்பம் வரும்ல. இப்போ நம்ம பிறவி வேற அறுக்கணும், வேற எடுக்கணும். என்ன பண்ணலாம்? நம்ம செஞ்ச பக்திக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா. நம்ம ஒரு துளி பக்தி பண்ணோம்ல, அந்த ஒரு துளியை தூக்கி வேர்ல விட்டா என்ன ஆகும்? நம்ம கிட்ட ஒரு துளி பக்தி வாங்குறோம், அதே துளிய வேர்ல விடுறோம், ஒரு துளி வேர்ல விடுறோம். அப்ப என்ன, வேர் இன்னும் அடிவிட்டு வளருமே தவிர வேற என்ன ஆகாது, கலராது. அதனால நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பக்தியும் ஒரு சொட்டா தேக்கி 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 வச்சிருப்பான். அது என்ன ஆகும், அப்படியே டேம் மாதிரி இருக்கும். நம்ம செய்யற பக்திக்கு செவிசாய்க்க மாட்டானே, நம்ம செய்யற பக்திக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்க மாட்டானே, நம்ம இவ்வளவு பக்தி பண்றோமே அவன் செவிசாய்க்க மாட்டானே, கவலைப்படாதீங்க. அவன் மொத்தமா சேர்த்து வச்சு டேம் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த டேம் ஓபன் பண்ண உடனே என்ன ஆகுது, என்ன ஆகும் சாமி, டேம்ல இருந்து தண்ணி பொத்துக்கிட்டு வருது. இப்போ உங்களுடைய பிறவி அப்படிங்கிற வேர் இருக்கு. இப்ப என்ன ஆகும், அது பனைமரமாவே இருக்கட்டும், அது ஆலமரமாவே இருக்கட்டும், வேற அப்படியே அடியோட போயிடும். ஆலமரமாவே இருக்கட்டுமே, ஆலமரம் போல ஆள் போல் ஊன்றி அருகு போல் நீண்ட எந்த மரமா கூட இருக்கட்டும், அது அப்படியே அடிச்சு வேரோட புடுங்கிட்டு வருவது போல நாம செய்த பக்தி சில சமயம் பெருமான் செவிசாய்க்காத மாதிரி தெரியும். கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்ச ஒரு சொட்டு பக்தி கூட வேஸ்டே ஆகாது. சிவபெருமானுக்கு செய்த பக்தி தன்னையும் மறந்து நமச்சிவாய, தன்னையும் மறந்து அடியார் திருவடியை நீங்க வணங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தி துளிகளையும் பெருமான் சேர்த்து வச்சு உங்களுடைய பெரும் பிறவி என்ற வேரினை அடிப்பதற்காக காத்துறதுக்காக ஓபன் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தானாகவே அது கலன்று அந்த வேரெல்லாம் அடித்து செல்வது போல நம்மளுடைய மொத்த வினையையும் அவன் அறுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதனால நம்ம செய்யற பக்திக்கு அவன் சில சமயம் பதில் சொல்லாம இருப்பது கூட நன்மைதான், அது கூட ஒரு அழகுதான். இந்த பத்தினி பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே தப்பு பண்ணல. அவங்க கேட்டிருக்கலாம்ல, சாமி நான் ஒரு தவறும் பண்ணல அப்படிங்கிறப்போ என்ன போய் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தண்டிச்சிருக்கீங்களேன்னு கேட்டிருக்கலாம்ல. நம்மளும் அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கோம், என்ன சாமி தவறு பண்ணேன், ஒரு தவறும் பண்ணாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்டது போல நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நாம் செய்த பக்திக்கு சில சமயம் அவன் சவிசாய்க்காமல் இருப்பது கூட பெரும் பெரும் பக்திக்காக அவன் தருகின்ற சாதனை அப்படிங்கிறத நாம இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, அப்போ என்ன சொல்றாரு, நிற்பீர் எல்லாம் தாழாதே, நிற்கும் பரிசே ஒருபடுமே. எல்லாம் நின்று காலம் தாழ்த்தாதீங்க, பெருமாள் நின்று காலம் தாழ்த்தாதீங்க. நிற்கும் பரிசே ஒருபடுமே. உங்களுடைய பரிசுகள் எல்லாம் பெருமான் பத்திரமா வச்சிருக்கான். ஆனா ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நம்மளுடைய பரிசுகள் எல்லாத்தையும் பெருமான் இப்ப ஆனந்த் லேட்டா வந்துட்டான் அதனால உங்களுக்கு பரிசு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். என் பரிசை பத்திரமா தான் வச்சிருக்கான். ரஞ்சிதாமணி அம்மா பரிசை பத்திரமா தான் வச்சிருக்கான். சந்திரன் ஐயா பரிசு பத்திரமா தான் வச்சிருப்பான். மதிலாம்மா பரிசு, நடராஜன் ஐயா, சரஸ்வதி அம்மா, சாந்தி ஆரம்பம்மா, ஜானகி அம்மா, நமக்கான மக்கள் எல்லாருடைய பக்தி பரிசையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பான். நாம தான் காலம் தாழ்த்து என்ன ஆகும், நமக்கு அந்த பரிசு கிடைக்கலையே தவிர அவங்ககிட்ட பரிசு என்னைக்கும் இல்லாம இல்ல. நாம காலம் தாழ்த்த வேணாம். நம்ம பரிசு அவங்ககிட்ட நினைச்சு பாருங்களேன். ஒருத்தர் கிஃப்ட் நம்ம கொடுக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த கிஃப்ட் விலை உயர்ந்த கிஃப்ட்னு தெரிஞ்சு போச்சு, அவர் வாங்க போகலான்னு கூப்பிடுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்புறம் போய் வாங்கிக்கோன்னு நினைப்போமா? ஒரு வயிறு அட்டிக்க வச்சிருக்காரு, ஒரு 5 கோடி ரூபாய் பெல்ஜியம் டைமண்ட் போட்டு வயிறு அட்டிக்க வச்சிருக்காரு, நமக்கு தெரிஞ்சவர் நமக்காக வச்சிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் இந்த மாதிரி இருக்கா அப்படி. அப்ப என்ன பண்ணுவோம், சரி அவர் கூப்பிடுறாரு, அவர் பார்க்கலான்னு மக்கள் போறாங்க, என்ன பண்ணுவோம், சரி அப்புறம் போய்க்க அப்படி நினைப்போமா? என்ன பண்ணுவோம், இதான் எனக்கு பிடிச்ச பரிசு, என்னுடைய பரிசு, அதுவும் விலை மதிப்பற்ற பரிசு, யாருக்கும் வைரம் மட்டும் இல்லைங்க, ஒரு சீலை சொன்னாவே போயிருவாங்க பெண்கள். சிறப்பு இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்போ எந்த அளவு அப்ப நமக்கு தர வேண்டிய பரிசு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அது விலை மதிப்பற்ற பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலம் தாழ்த்துவோமா? ஒரு நாள் சரி எனக்கு ஒரு அவர் அமெரிக்கால இருந்தாலும் பரவாயில்ல, 5 கோடி ரூபாய் வரப்போகுது இல்ல, 50 லட்சம் செலவழிச்சு போவோமே, ஒரு 5 லட்சம் செலவழிச்சு போய் வாங்கிட்டுறா, மிச்ச காசு நம்மளுக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு, ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு எம்பசியில போய் நம்ம இதெல்லாம் வாங்கி என்ன செலவுனாலும் பரவாயில்ல, 5 கோடி வருது, 1 லட்சம் செலவு பண்ணுவோமே அப்படின்னு போவோம்ல. அது போல சிவபெருமானுடைய பரிசு என்று நமக்கு காத்திருக்கு. அது எப்படிப்பட்ட பரிசு, 5 மூவருக்கும் கிடைக்க முடியாத பரிசை நமக்காக பேழையில வச்சு பாதுகாத்துட்டு இருக்கான். அதனால
அவனை நோக்கி நம்ம ஒரு நொடி நடந்தா நம்மளை நோக்கி நம்மளுடைய வீட்டு வாசல்லையே வந்து காக்கிறதுக்கு அவன் தனியா இருக்கான். ஆனா அந்த பரிசை நாம் பெறுவதற்கு நம்முடைய மனமானது உருப்பட வேண்டும். அதனால காலம் தாழ்த்தாதீர்கள். சிவபக்தி செய்வதற்கு எந்த காலமும் தாழ்த்தி விடாதீர்கள். சிவபக்தி செய்வதற்கு காலம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அப்புறம் பண்ணிக்கலாம், இப்பதானே என்ன வயசாகி போச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிவபக்தி அவன் சரியா அப்ப காலம் தாழ்த்து நம்முடைய பரிசானது டிலே ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நாம சிவபெருமான் நோக்கி நகரணும். நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே உருப்படுமீன். நம்மளுடைய பரிசுகள்லாம் ஒன்னும் சேர்த்து வச்சிருக்கான், உருப்படுமீன். அதுக்கடுத்து அவங்க சாமி சொல்றாரு, பிற்பால் நின்று பேல் கணித்தால். பேல் கணித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம் பேல் கணித்தல் அப்படின்னா தாழ்த்தல் அர்த்தம். தாழ்த்தல் அதாவது தன்னை மிக மிக மதித்தல் என்பது. அதாவது பேல் கணித்தல்னா என்னன்னா, தன்னை வந்து இதெல்லாம் ஒரு பரிசா, யாரை கவனிங்க, இதெல்லாம் ஒரு பரிசா, ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். ரேஷன்ல அரிசி போறாங்கன்னா தடல் போடுவோமா? அவன் போற அரிசி வாங்குறதுக்கு வெளியிலே மாத்திக்கலாம், அவன் கம்மியான அரிசி போட்டுட்டு இருக்கான், அவன் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் பேல் கணிக்கிறாங்க. அவன் அது ஒரு பரிசா அப்படின்னு நினைக்காதீங்க. பேல் கணித்தா பிற்பால் நின்று பேல் கணித்த. இப்ப நீங்க சப்போஸ் இந்த தடவை நீங்க வராம விட்டுட்டீங்கன்னா, சாமி சொல்றாரு மணிவாசகர், இந்த தடவை நீங்க வராம விட்டுட்டீங்கன்னா பிற்பால் நின்று பேல் கணித்தார். இந்த பரிசு எனக்கு என்ன கிடைச்சிடும், வந்தா பாத்துக்கலாம், இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பரிசு இல்லையே, எனக்குன்னு இதுல பெரிய மதிப்பு தெரியலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெறுதற்கு அரியன் பெருமானே. ஒரு தடவை நீங்க விட்டுட்டீங்கன்னா சிவபெருமான் நீங்க நினைக்கிறீங்க அவனை ஈஸியா பெற்றுறான்னு, அவன் அப்படி கிடையாது. அவன் எளிவந்த புராணாக வருகின்றான் அப்படின்னா அது நீங்க செய்த தவத்தின் காரணமாகத்தான். இப்போ நீங்க வெறுமனே வந்து நீங்க அந்த வளையல் விற்கிற அந்த கதையை கேட்டீங்கன்னா என்ன தோணும், என்னமோ யாருக்கோ வளையல் வித்த மாதிரி தோணும். ஆனா வளையல் விற்பதற்காக அவன் வந்தான் இல்லையா, வந்தவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவம் செஞ்சவங்க இருந்தாங்க. முற்பிறவில பெருந்தவம் செய்தவர்களைத்தான் அவன் பார்க்க இறங்கி வந்திருக்கான். அதனால நீங்க நினைக்கிறீங்க சிவபெருமான் அவன் விட்டுட்டா அவன் என்ன பண்ண முடியாது, விட்டுட்டா அவனை பிடிக்கவே அவனை ஒரு முறை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப பரிசு இல்ல. திருவாசக கிளாஸுக்கு 4 நாள் லீவ் போடுங்க, 4 வகுப்பு லீவ் போடுங்க, திரும்ப உங்களால திருவாசக அமர்வுக்கு வர முடியுமா, இன்க்ளூடிங் நானா கூட இருக்கட்டும், வர முடியுமான்னா விட முடியும், விட்டா பிடிக்க முடியாது. என்ன ஆகும், நமக்கு அதுக்கு தகுந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கும். பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம வர்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஒரு விஷயம்தான் அவனுக்காக நாம் செய்யறாங்க. பெருமானை நீங்க பிற்பால் நின்று பேல் கணித்தால், நீங்க நான் கூப்பிடுறேன், நீங்க வரல, சரி கொஞ்சம் இது ஒண்ணும் பெரிய பரிசு இல்லை, நீங்க பேல் கணிச்சுட்டீங்கன்னா பெறுதற்கு அரியன் பெருமான் வந்து பெறுதற்கு அரியன். அன்னை பராசக்தி ஒவ்வொரு கோவிலையும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வருது இல்ல, இதான ஆடி மாசம் வரப்போகுது இல்ல, இன்னொரு 4 நாள் ஆடி மாசம் 5 நாள்ல வரப்போகுது ஆடி மாசம். ஆடி மாசத்துல கோமதி அம்மனுடைய தபஸ் எல்லாம் தெரியும். ஆடி மாசத்துல கோமதி அம்மன், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தபஸ் வந்து ரொம்ப, அவ அந்த ஆடி மாதம் முழுக்க சிவபெருமான் அடைவதற்காக தபஸ் பண்ணிட்டே இருப்பான். அதுல சிவபெருமான் அந்த பக்கம் வருவாரு, அவ தலையில ஒரு தபசு கூட வச்சிருப்பா, அந்த தபசு கூட வச்சு கையில புடிச்சிட்டு ஒரு காலை மடக்கி ஒற்றை காலை நின்று தவம் பண்ணுவான். சிவபெருமானை அடைவதற்கு அன்னை பராசக்தி அப்படி தவம். அந்த ஆடி தபசு அந்த காட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது பார்க்கும் போதெல்லாம் அடியன் வந்து எனக்கு, அம்மா நீயே இவ்வளவு தவம் பண்றீங்க இவன் அடைவதற்கு அப்படிங்கிறப்போ நாங்கெல்லாம் என்ன தவம் பண்ணி பண்ண போறோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன், திருச்சிட்டம் சொல்றேன். என்னுடைய முகத்தை காட்டுங்க பாப்பா, முகத்தை காட்டுங்க. வாங்க எல்லா அடியாரும் தெரியவே இல்லைங்க, யார் தெரியலீங்க. எல்லாரோட திருவடி வணங்க, திருவடி வணங்கிட்டீங்க. திருவடி எல்லா பாட்டி, அக்கா, தாத்தா, அக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பாட்டி, தாத்தா, அக்கா இருக்காங்க, இந்த அக்கா இருக்காங்க, சுபாஷினி அக்கா இருக்காங்களா, ஆமா இருக்காங்க. அவங்க எல்லா திருவடி வணங்கிக்கோங்க, எல்லா திருவடி வணங்கிக்கோங்க. சஷ்டி மூஞ்சி காட்டுங்க. அக்கா
நான் தான் அக்கா. அக்கா இருக்கு, அக்கா ஜெகதீஸ்வரி அக்கா இருக்கு. நடத்துங்க. நமச்சிவாய் சின்ன புள்ள கிடந்தா இப்படியா ஏமாத்துறது? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. சரி ரொம்ப மகிழ்ச்சி. சரியா எல்லா திருடி வணங்கிட்டீங்களா? நல்லது நல்லது. ஏன் சுதா நீ சொல்லிருக்கலாம்ல, ஆனா நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்படியே அக்கா தான். இதுவே வந்து ஜெகதீஸ்வரி அம்மா கிடையாது, ஜெகதீஸ்வரி அக்கா தான் நமக்கு. சரிங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சரிங்கக்கா. உடனே பிடிச்சிருவான். சரி, ஆக முக்கியமான செய்தி. ஆக பெருமான் என்பவன் எளிதில் பெறுகின்றவன் அல்ல. அவனை ஒரு முறை அன்னை பராசக்தியே அவனை அடைவதற்காக இன்னும் காமாட்சி, மாங்காடு காமாட்சி கோயில் போட்டீங்களா? மாங்காடு காமாட்சி கோயில் போட்டீங்கன்னா அதுல பஞ்சமா அக்னி, 5 விதமான அக்னிக்கு நடுவுல நின்று ஒற்றை விரல்ல ஊசி முனையில தவம் செஞ்சிருக்கு அன்னை பராசக்தி அவனை பெறுவதற்கு. நான் அதை பார்த்து நினைப்பேன், நீ பண்ண தவறா நான் பண்ண வாய்ப்பே இல்லை. அவனில் சரிபாதியாக இருக்கக்கூடிய நீயே இவ்வளவு தவம் பண்ணனா நான் என்ன தவம் பண்ணி அவனை பெற முடியும்? அவனை பெறவே முடியாது அப்படின்னு சொன்னே அன்னை சொல்லுவா, ஐயோ அப்படி நினைக்காத தங்கம், நான் தான் அவனை அடைவதற்கு அவ்வளவு தவம் பண்ணணும். என்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நீ அவனை அடைவதற்கு எந்த தவம் செய்ய தேவையில்லை. அன்னை பராசக்திய தன்னுடைய தாயாகவும் அவனை தந்தையாகவும் நினைச்சாலே போதும், எந்த தவமும் செய்யாம அவனுடைய திருவடியை போக முடியும். கல்யாணம் முடிச்சு பொண்ணுதான் பயங்கர தவம் பண்ணி நகை போட்டு அதெல்லாம் பண்ணி வர முடியும். ஆனா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எந்த தவமும் செய்யாமலே, அவர்களுக்கு எந்த பெரிய பிரயத்தனம் செய்யாமலே, அவர்களுக்கு குழந்தையா இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே 2 பேருடைய மொத்த சொத்தும் அவங்க குழந்தைக்கு வருவது போல நம்மளுடைய சிவபெருமானுக்கு ஒண்ணும் இல்லை. அன்னை பராசக்தி ஒவ்வொரு கோவில்லையும் காஞ்சி தலத்துல அவ செஞ்ச அந்த தவ கோலத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்கள் நீப்படும். இங்க இருந்து மாங்காட்டுல இருந்து சாமி சொன்னாரா, மாமா வந்து என்னை வந்து பாத்துக்க, நீ நேரா வருவேன்னா வந்தேன்னா ஒரு மாங்காடு இருக்கும், இங்க இருக்கிற மாங்காடு மாதிரி ஒற்றை மாமரம் இருக்கும், அந்த மாமரத்துக்கு கீழே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய் இங்க இருந்து நடந்து போயிருக்கின்றப்ப நான் நினைப்பேன், இன்னைக்கும் காமாட்சி கோயில் மாங்காடுல இருக்கு இல்லையா, அங்க இருந்து காஞ்சிபுரம் யோசிப்பேன், எவ்வளவு தூரம் இருக்கு, இவ எப்படி போயிருப்பா நடந்து, தன்னுடைய கால்களால நடந்து பெருமான மணக்கணும்ன்றதுக்காக மணக்கோலத்துல அப்படியே நடந்து போனாலாம். அப்படியே போய் தேடி பாக்குறா, ஒரு மரமும் இல்லையா, ஒரு மரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே அவருடைய அது போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு அப்படியே அந்த போட்ட நகை எல்லாம் கலைஞ்சு அப்படியே வேர்த்து ஊத்தி வடியுது. தேடுறா எங்க பண்ணாலும் தேட முடியல, எப்படியாவது பாத்துடலான்ற வேட்கையில தேடுறா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, ஆகா தேடி போனவங்க யாருக்கும் இவன் கிடைக்க மாட்டானே, மேல வந்து பறவையாகவும் கீழே பன்றியாகவும் போனவங்களுக்கு இவன் கிடைக்கவே இல்லை, இவன் தேடி போனா கிடைக்க மாட்டான், இவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு அவ நின்ன இடத்துல அப்படியே அமர்ந்தாலாம். அமர்ந்து கைகளை மேல குவிச்சு அவ காதுல போட்டிருக்க குண்டல் அவிழ்ந்துருச்சு, கழுத்துல போட்டிருக்க தலையில மாட்டிருந்த அந்த மாட்டெல்லாம் போயிடுச்சு, அப்படியே அந்த தலையெல்லாம் குழஞ்சிருச்சு, அவ கழுத்துல போட்டிருக்க அந்த மாலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, அப்படியே கண்கள் வேர்த்து விறுவிறுத்து நெற்றியில பூச நீரெல்லாம் திகழமா தெரிஞ்சு கைகள்ல பொடுத்து கண்ணீர் மல்க ஓம் நமச்சிவாய் அப்படின்னு தன்னுடைய நாவார தழுவுனாலாம். சொன்ன 2 வார்த்தையில அப்படியே அந்த மாமரம் தோன்றுச்சான், அப்படியே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமானும் தோன்றினாராம். அப்படியே பெருமானை பார்த்து அகமகிழ்ந்தாலாம். அப்படியே பெருமானை போய் வாரி அடைந்தான். அவன் எப்பொழுதுமே அவனை தேடி சென்று அடைய முடியாது, அவனை நாம் அன்பினால மட்டும்தான் அடைய முடியுங்கிறத அன்னை பராசக்தி நமக்கு காஞ்சி புராணத்துல சொல்லி இருக்கிறது போல, நம்மளுடைய தபசு கோமதி தபசு போல, நம்மளுடைய மயிலாப்பூர்ல அம்பாள் கற்பக அம்பாள் மயில் வடிவமாக வழிபட்டது போல இவங்க எல்லாம் வழிபட்டது மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. குருநாதர் கூப்பிடப்போய் போனா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. குருநாதர் கூப்பிடுறப்பே வந்துடுறேன் அப்படின்னு நம்ம போனா போதும். நமக்காக அந்த சிவபுரத்தினுடைய அணியார் கதவை அடையா வண்ணம் காத்து கொண்டு பரிசோடு காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமான். ஆகவே அப்பேற்பட்ட பரிசை அடைவதற்காக பெருமானுடைய திருவடியை நாம் சென்று சேரவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். மறந்துடாதீங்க, ஒரு முறை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பிடிக்க முடியாது. நீங்க பாத்திருக்கீங்களா, குரங்கு இருக்குல்ல, குழந்தை பிறந்தவொடனே என்ன ஆகும், அந்த குட்டி குரங்கு தாய கட்டி பிடிச்சுக்க, எப்பயாவது தெரியாதனமா அந்த கை விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தாய் அதை சேர்த்துக்காது. தெரியாதனமா அந்த கையை விட்டுருச்சு அப்படின்னா தாய் வந்து அந்த திரும்ப அந்த குழந்தைய, ஏன்னா நீ கையை விடுறன்னா நீ ஒன்னால வாழ முடியும்னு நினைச்சுதான் விட்டுருக்க, தெரியாதனமா கூட நீ விட்டது தப்பு தானே.
உன் மனசுல என்ன இருக்கணும் எப்பயுமே, இந்த தாய் நமக்கு, இந்த தாய் இருந்தாதான் பாதுகாப்பு. இந்த தாயில இருந்து பாதுகாப்புன்னா உன் கை விலகுது அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய நினைப்புல நம்மளால தனியா வாழ முடியும்ன்ற எண்ணம் ஒரு கணம் வந்தாதான் உனக்கு கை வந்துச்சு விட்டுச்சு. அதனால உன்னை நான் இனிமே சேர்த்துக்க மாட்டேன், இனி நீயாவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். அதுதான் அது போல குருநாதர் கூப்பிடும் போது அந்த கையை விடாம நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெருமாள்படும். சப்போஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிறவி, ஏன்னா அடுத்த பிறவியில என்னப்பா பிறப்போ நமக்கு தெரியாது. கண்ணு காது மூக்கு தினமும் திருவாசக சிந்தனையில ஒவ்வொரு 4 வருஷமா காதுல நம்ம அப்படியே ரசத்தை அப்படியே காய்ச்சி ஊத்தியும் நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போது அடுத்த பிறவியில காது இல்லாம கண்ணு இல்லாம படைச்சு, யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்காதப்ப படைச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவியில காதை கொடுத்து அந்த காதை நமச்சிவாய மந்திரம் விழுந்து அதுக்கப்புறம் இது பழைய வச்செல்லாம் ஞாபகம் வர வைக்கிறதுக்கு இது அடுத்த வருஷம் பெர்லின்ல பிறக்குதோ ஆஸ்திரேலியால பிறக்குதோ, அந்த ஆஸ்திரேலியால பிறந்தா யாராவது நமச்சிவாய சொல்லுவாங்களா? பெர்லின்ல பிறந்தா யாராவது நமச்சிவாய சொல்லுவாங்களா? இது ரஷ்யால பிறந்தா நமச்சிவாய சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இது திரும்பவும் தென் தமிழகத்துல பிறக்கணும், அதுவும் நமச்சிவாய மந்திரம் சொல்ல இடத்துல பிறக்கணும். குழுவா பிறந்தாலும் அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம பழைய நினைவெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது போல அரிதறிது மானிடனாய் பிறத்தல் அரிது அதனும் அரிது பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனும் அரிது ஞானம் கல்வி நயத்தல் அரிது அதனும் அரிது தானம் தவம் தான் செய்தல் அரிது அதனும் தானம் தவம் தான் செய்தராயும் வானவர் நாடு வழி திறந்ததுமே அப்படின்றது போல நாம இப்ப எங்க வந்துட்டோம்? மனித பிறையில வந்துட்டோம், பூன் குருடு செவிடு பேடு நீங்கி வந்துட்டோம், அதையும் தாண்டி ஞானம் கல்வி நயத்தல்ல வந்துட்டோம், அதையும் தாண்டி தானம் தவம்ன்ற அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுல இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் போனா அந்த வானவர் நாடு வழி திறந்துடுமேன்ற மாலை. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. உங்களுக்கு பெருமான் அவன் பரிசோடு காத்திருக்கின்றான். அவனுக்கு ஆக இந்த பிறவியில பக்தி பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த காரணத்தை கொண்டும் பேக் வச்சிடாது. முன் வைத்த கால பின் வச்சிடாதீங்க. எந்த தடை வந்தாலும் பாகுபலி படத்துல அந்த அம்மா வரப்ப பாதையே இருக்காது. பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த பாதையெல்லாம் எரிச்சு செகண்ட் பார்ட்ல சொல்றேன். செகண்ட் பார்ட்ல அந்த அம்மா நடந்து போறப்ப பாதையே இருக்காது, உடச்சு அங்க. ஆனாலும் அந்த அம்மா தைரியமா நடந்து போவோம். நீங்க பாத்துறீங்களா? தைரியமா என்ன முன் வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன், நடந்து போவோம். விழுந்தா அந்த குளத்துக்குள்ள விழுந்து சாவோம், இருந்தாலும் நடப்போம்னு. கையில அந்த தண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நந்தி இருக்கும். நடப்பேன் சிவபெருமான நினைச்சு நடக்கிறவங்களுக்கு என்னைக்கும் பாதை எப்படி கிடைக்கும்? தண்டத்துல நந்தி இருக்கும். அப்படியே போவாங்க, அவனுடைய தலை அப்படியே விழுந்து அதுக்கு பாதை விழுந்து அப்படியே தலையில மிதிச்சு நடந்து போற மாதிரி வருவது போல சிவபக்தி செய்யும் போது நம்மளுடைய பாதையில நெருப்பு வைக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க, நம்ம பாதையை தடை செய்யறதுக்கு பல பேர் இருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பாதையில தடையை நம்ம வைக்காம திரும்ப திரும்ப நம்ம அடி எட்டு வைக்க பாதை சுவாமி கொடுத்து அவனுடைய சிவபுரத்தை சேர்த்துக் கொள்வாரு. தயவு செய்து பின் வச்சிடாதீங்க, முன் வைத்த கால பின் வச்சிடாதீங்க அப்படின்னு சாமி பேர். பால் நின்று பேல் கணித்தால் நின்னு யோசிச்சேன். சாமி சொல்றாரு, மணிவாசகர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு கதை யோசிச்சேன். சாமி வர்றியா அப்படின்னு கூப்பிட்டப்போ அப்படி யோசிச்சேன்ல, சரி வா அப்புறம் வா அப்படின்ட்டு போனவர் தான். அந்த அவனை பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் போய் தில்லை முழுக்க தேடிட்டேன், எல்லாத்தையும் தேடிட்டேன், என்னால அவனை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலத்துல காமிச்சுட்டான். அது மாதிரி நீங்க உங்களுக்கு அமைய வேணாம், வாங்க நான் போற போய் உங்களை கூட்டிட்டு போறேன்னு நம்முடைய மணிவாசகர் இந்த 7வது பாடல்ல நிற்பீர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒருப்படும் பிற்பால் நின்று பேல் கணித்தால் பின்னாடி நின்று நீ யோசிச்சேன்னா பெருதற்கு அரியன் பெருமானே. பெருமான் பெருதற்கு அரியன், எல்லாருக்கும் கிடைச்சிற ஆளு கிடையாது. அவன் கிடைக்கிறன்னா நீங்க பல காலம் தவ செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் கிடைக்கிறான். இன்னைக்கு திருவாசகம் நம்ம பேசுறோம், நம்ம பண்றோம், பெருமான் அனுபவிக்கிறோம்னா இது இந்த பிறவில செய்த தவமா என்ன? இந்த பிறவில அவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்கோமா? இல்ல நம்ம பல பிறவிகள்ல நம்ம எல்லாரும் ஒரு குருநாதர் குடை கீழே அமர்ந்து தபோவனத்துல தொடர்ந்து தவம் செஞ்சிருக்கணும். அப்படிதான் எனக்கு அடிக்கடி கண்களை நீர் பெறுகிறது. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தவம் செஞ்ச ஒரு காரணம் அப்படியே தபோவனத்துல நின்று பெருமானுடைய திருவடி குருநாதர் திருவடி கீழே நின்று நமச்சிவாய மந்திரத்தை பலகாலம் எச்சரிச்சு அப்படியே போட்டனாலதான் இந்த பிறவியை நம்ம எல்லாரையும் திரும்ப ஒண்ணு சேர்த்து அவனுடைய திருவடி நிழலை காட்டுவதற்காக காத்திருக்காங்க. நாம செஞ்ச தவத்தினுடைய பயன்தான் இந்த பிறவி. இந்த பிறவியில விட்டுட்டோம்னா திரும்பவும் தவம் நமக்கு வேலை செய்யும், திரும்பவும் நமக்கு தவம் வேலை செய்யும். ஆனா ஏன் வேஸ்ட் பண்ணோம்? வந்துட்டோம்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இனி நாம பக்திய அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இனி நாம் பக்திய இன்னும் அதிகமா செலுத்தி இன்னும் அவன் பேர பக்தியை அதிகமா செலுத்தினா வீடை பார்க்காம எதை பார்க்க அப்படி இல்லை, எல்லாருக்கும் செய்கின்ற அறத்தை செய்து இல்லறத்தை இல்லறமாக நடத்தி
அவனுக்காக கொடுக்கின்ற அந்த ஒரு நிமிடத்தை யாரும் கொடுக்கூடாது. புரியுதுங்களா? 23 மணி நேரத்தை எனக்கு யாரு கொடுத்துருங்க, உங்க வீட்டுக்காரர் கொடுங்க, உங்க வீட்டுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஆனா அவனுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு நிமிடத்துல யாருக்கும் கொடுக்க வேணும். ஒரு நிமிட பக்தி செஞ்சா போதும். நீங்க பெரிய பக்தி செய்ய தேவையில்ல. 24 மணி நேரம் கும்பிட தேவை. ஒரே ஒரு நிமிடம், அவனும் நம்மளும் தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஆற்றலோடு செய்கின்ற அந்த ஒரு நிமிட பக்திக்கு தான் நான் காத்திருக்கேன். வேற ஒண்ணு ஒரு நிமிடம் அவருக்கு நமக்கு செவிசாக வாங்கிடுவோன்றான். பெருமாள் வாங்கிடுவோன்றான். ஆமா ஆமா, நாம ஒரே ஒரு நிமிட பக்தி, உண்மை பக்திக்கு தான் காத்திருக்கான். நீளமான பக்தியும் தேவை, ஆனா அகலமான பக்தி, ஆழமான பக்தி தான் அவன் எதிர்பார்க்கிறான். பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்க, பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்க, அன்பனும் பிடியில் அகப்படும் மழையே போற்றி அப்படின்னு சொல்லுகின்ற அன்புக்கும் பக்திமைக்கும் தான் பெருமான் அவன் வருவான். அதனால பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்க. அதனால அவனை பக்தி என்ற வலை வீசி அவனை பிடிச்சிடலாம். அவளையே படாதீங்க, அவன் தானா தலையெழுத்து கொண்டு வந்து தன்னை கொடுத்துக்கிற ஆற்றல் உடையவன். அதனால பெருமானே, நீங்க செய்கின்ற பக்தியை நாளுக்கு நாள் மெருகூட்டி கொண்டே இருங்க. ஒரு நிமிட பக்தி, ஆழமான பக்தி, அன்பு நிறைந்த பக்தி என்று சொல்லி அவனுக்காக எட்டு வச்சு போய்கிட்டே இருக்கும். அவன் சிவபுரத்தினுடைய கதவை திறந்து வைத்து பரிசோடு நம்மை அழைப்பதற்கு காத்திருக்கின்றான் என்று சொல்லி இந்த ஒரு வாரம் மட்டும் அடியை இந்த அளவுல நம்ம நிறைவு செய்றோம். நம்ம எப்பயுமே 1.5 மணி நேரம் பார்ப்போம். இன்னைக்கு இத அளவு நிறைவு செய்றோம். மற்ற வருகின்ற அமர்வுகள்ல கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கறதுனால அடியை இந்த அளவுல எல்லாருக்கும் சொல்லி, அதனால ஒரு செய்தி என்னன்னா, திரும்ப சொல்றேன், நிற்பார் நில்லா உலகில் நில்லும். இந்த உலகம் நிலையில்லாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தை நம்ம பற்ற மாட்டோம். ஆனா இறைவனுடைய திருவடி எப்பொழுது பொண்ணுக்கு ஒப்பான திருவடி நினைச்சோம்னா அதை நம்ம விடவும் மாட்டோம். அவன் நம்ம நின்று பரிசு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்க அவனுடைய பரிசை வச்சுக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத, பிற்பால் நின்று பெல் கணித்தால் பெருதற்கு அரியன் பெருமானே. பெருமான் எளியவன் அல்ல, அவன் ஐவர்களுக்கும் கிடைக்க முடியாதவன், தேவர்களுக்கும் கிடைக்க முடியாதவன், அவன் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்க முடியாத பெரும் ஆற்றலுடையவன். நமக்காக தானே தலையை விட்டு அவன் ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு செய்தி இதோடு நிறைவு செய்யறேன். ஒரு நிமிடச்சு கதை. ஒரு வைணவர் என்ன பண்ணுவாரா, வெத்தலை பெட்டியில வெத்தலை எடுக்க உள்ள பாக்கு எடுத்து போல போவாராம். போடுறப்ப என்ன ஆகுமா, அந்த சாலகிராம கல் இருக்குல்ல, அந்த சாலகிராம கல் உருண்டு வந்துருமா, பெரியத்தவன் வாய்க்குல போட்டுருவாராம். சாலகிராம கல் நம்ம எப்படி சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை வச்சு வழிபாடு செய்யறோமோ அது போல சாலகிராம கல் அவங்களுக்கு திருமால். அப்ப வாயில போட்டு கடிக்கிறப்பதான் தெரியும், ஐயோ இது சாலகிராம கல்லுன்னு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, எடுத்து கழுவி சாமி அது பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி உள்ள வச்சிடும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்குமா. தினமும் அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு முறையும் பார்க்கத்தான் தேடி நான் எடுக்கிறேன், ஆனா எப்படி சாலகிராம கல்லு வருதுன்னா இவனே தானே உருண்டு வந்துருவான். இவன் நாக்கில படுற எச்சி கங்கையை விட சிறந்த பொருளாச்சே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கதான் எடுக்க வருவானா. இவன் பார்க்க தள்ளி விட்டு உள்ள இருக்கிற திருமணம் பார்க்க தள்ளி விட்டு அவனே உருண்டு ஓடி கையில மாட்டிக்குவானா. யாரு கையில, அந்த பக்தனுடைய கையில மாட்டிட்டு அவன் வேணுக்குமே வாயில போட்டோடனே அந்த உமிழ் நீர்ல குளித்து நீராடுவது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அப்படி சொல்லுவான். அப்படி பெருமான் நீங்க அவனை அன்பு செய்யும் போது வேற பொருள் எல்லாம் தேடினாலும் கூட அவன் என்ன பண்ணுவான் தானே உங்க கையில மாட்டிக்குவான். அவ்வளவு அன்பு நம்ம இருக்கிறப்போ நம்ம வேற பொருளை தான் தேடிக்கிட்டு இருப்போம். நீங்க உலகத்தை தேடிக்கிட்டு இருக்கப்போ சிவம் நிற்பான். உண்மையான அன்பு இருக்கும். நீங்க உலக பொருளை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதை சிவம் நின்று உங்களுக்கு அருள் செய்வான். அதனால அவன் எப்படி தானே தலையளித்து ஆட்கொள்ளுகின்ற பெருமான். அவனை சாமி அம்மா சாமி நீங்க இப்ப சொன்னவொன்னு ஒண்ணு ஞாபகம் சாமி. காலையில அப்பா நினைச்ச சாமி ஒரு சேவலா தெரிஞ்சாரு சாமிக்கு ஒரு கதை வந்தாரு சாமி. அது இப்ப நீங்க சொன்ன உடனே ஞாபகம் சாமி. நம்ம நினைக்கிற போது எப்படி எல்லாம் வடிவுல வராரு அப்படின்னு. அது ஆனா பார்த்தா சாமி சேவலா தெரியல சாமி. சேவலா என் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க சாமி. ஆனா அது நாயிங்க சாமி. ஆனா என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சு. ஆக பெருமாள் என்ன பண்ணுவான்னா, நீங்க பக்தி பண்ணிட்டீங்கன்னா நீ எதை உருட்டினாலும் அவன் உருண்டு உங்க கையில மாட்டிக்கும். நீ எதை வேணாலும் உருட்டுங்க. ஏன்னா அந்த புள்ள தெரிஞ்சு போச்சு, நம்ம உண்மையான மனசு தெரிஞ்சு போச்சு இல்ல, நம்ம பொய் நடிக்கல, நம்ம உண்மையா இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், எங்க பார்த்தாலும் அவன் என்ன பண்ணுவான், நம்மள விட மாட்டான். நம்ம கிட்ட மாட்டிக்குவான். நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு அதை நினைச்சு பார்ப்பேன். அவன் திருமாலுக்கு காட்சி தராதவன், திருமால் குடஞ்சு அன்னப்பறவையில பறந்து போன பிரம்மனுக்கு காட்சி தராதவன் நமக்கு இப்படி இறங்கி அருள் செய்கின்றானே. எப்பேற்பட்ட நம்ம வேணாலும் போனாலும் நம்ம பஸ்ல மறந்து போயிட்டு இருப்போம். பஸ்ல நமக்கு முன்னாடி அண்ணாமலையார் போட்டோல பஸ் முன்னாடி போய்கிட்டே இருக்கு. ஒரு வேன்ல அப்படியே
அவனை மறந்துருப்போம். அவன் என்ன பண்ணுவான், பஸ்ல போயிட்டு நமக்கு முன்னாடி போற பஸ்ல அண்ணாமலையார் போட்டு அப்படி அது என்ன பண்ணும், தொடர்ந்து 3 மணி நேரமும் நமக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கோம். அது நினைச்சா முன்னாடி கிராஸ் பண்ணி போகலாம், பின்னாடி தொடர்ந்து 3 மணி நேரமும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அடப்பாவி, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, உனக்கு அவ்வளவு பொசசிவாடா, நான் வேற எதுவும் பார்க்க கூடாதா, இங்கிட்டு திரும்பினா உன் போட்டாதான், இங்கிட்டு திரும்பினா உன் பாட்டுதான், இந்த பக்கம் நான் வண்டி ஓட்டிட்டு பார்த்தாலும் உன்னுடைய திருமுக தரிசனம் தான். எப்படிப்பட்ட தரிசனம், எப்படிப்பட்ட பொசசிவ் நீங்க, உனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பார்க்கல, உன்னை தவிர எதுவும் நினைக்க கூடாதுன்னு நீயே வந்து என்னை காத்து அடியை ஆட்கொள்கின்றாய பெருமானே நினைக்கும் போதெல்லாம் நாம் பெறுகின்ற அந்த ஆனந்த அனுபவம் அது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். பக்திய அடுத்தடுத்த படிகளுக்கு செய்து கொண்டே இருங்க. இது இனிமே விட்டா பெருமான் என்பவன் யாரு, பெரிதற்கு அரியவன், அது மட்டும் தெரிஞ்சு. ஆனா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கான், எளியனா, ரொம்ப எளியவனா, சாதாரண வெளிவந்த பிரான் நமக்கு எளிவந்த பிராணம் வந்திருக்கான். அதனால அப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் பெரிதற்கு அரியவன் விட்டுடாதீங்க, அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதான் அண்ணாச்சி சொல்லுவார்ல, விட்டு மறந்து மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாச்சி சொல்ற மாதிரி நம்ம சாமியை விட்டுருவீங்க, அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அதனால அப்பேற்பட்ட பெருமான இன்னும் அழுத்தி பிடிங்க. அழுத்துதலும் பெருமானுக்கு இன்னும் அதிகமா பிடிக்க உங்க அன்பலையும் பக்தியிலையும் பெருமான் ஊறி திளைத்து ஆடுகின்ற நீங்கள் கேட்கும் வரங்கள் அத்தனையும் தருகின்ற ஆற்றலுடையவனாய் வந்து உங்க அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல், நம்முடைய பிரேமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடலாம். திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமர்களை சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், ஏதாவது அவர்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நமச்சிவாய். இது வந்து அடியார்களுடைய தரணும். கரெக்டா 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள், அதுக்கு மேல அடியார்களுக்கு காலம் இல்லை. அந்த காலத்துக்குள்ள அடியார்கள் பயன்படுத்திக்கணும். யார் ஏதாவது சொல்லணும், யார் ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்கலாம். நமச்சிவாய். சுபாஷினி அம்மா சுவாமி கரம் ஏற்றிருக்கீங்க. சிவாய நம சாமி. திருவடி வணக்கம் சாமி. இன்னைக்கு வகுப்புல வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டது வந்து எப்ப அப்பா கூப்பிடுவாரு, குருநாதர் எப்ப கூப்பிடுவாருன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாமி. அந்த தருணம் எப்ப வரும் அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமா உணர்த்துனீங்க சாமி. நீங்க சொன்னீங்களா, ஒவ்வொரு அவரை வந்து நம்ம நினைக்கிறோமா இல்லையாங்கிறத விட அவர் வந்து நான் இங்கதான் இருக்கேன்னு ஒவ்வொரு நொடியிலையும் காட்சி தந்துட்டுதான் இருக்காரு, ஒவ்வொரு வடிவிலையும் அவரு புரிய வச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறத இந்த யாத்திரைக்கு யாத்திரை பத்து வந்து பெருமாளோட காலடிக்கு போறதுக்கு முழுமையா நம்ம தகுதியானவங்களா மாறணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்திட்டே இருக்காருங்க ஐயா. சிவலோகம் போறதுக்கு, சிவபதத்துக்கு போறதுன்னா அப்பா வந்து குருநாதர் மூலியமா தான் கூட்டிட்டு போவாரு. அது குருநாதர் எப்படா கூப்பிடுவாரு அப்படின்னு நாங்க அடியாரெல்லாம் காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுருக்கீங்க ஐயா. சிவா நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. மற்ற அடியார்கள் யாருக்காவது வாய்ப்பு, அடியார்கள் அவங்களுடைய அந்த அனுபவங்கள் சொல்லலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா சிவாய நமங்க. சுவாமி ஐயா சிவாய நமங்க. ஐயா வந்து போன வாரம் செஞ்ச உதவியே இந்த காலத்துல எல்லாம் மறந்துடுறாங்க ஐயா. நம்ம சிவபெருமான் வந்து நீங்க காலகாலமா எப்போ செஞ்சாலும் அதுக்கு வந்து அவர் எப்போ நம்ம பிறந்து வந்தாலும் நமக்கு வந்து அவர் வந்து மனசுல வச்சுட்டு நமக்கு நல்லது செய்வாரு, அதுவும் பரிசு பொருள் வச்சுட்டு நம்மள எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம வந்து தொடர்ந்தெல்லாம் எங்களால பக்தி செய்யவே கண்டிப்பா முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. இந்த பக்திக்கே அவரு இப்படி எல்லாம் செய்வாருன்னா அத வந்து அந்த பக்தியை வந்து சொல்லவே முடியலங்க ஐயா. சிவாய் நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்ம செய்யற ஒரு சொட்டு பக்தியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க செஞ்ச ஒரு சொட்டு பக்தியை கூட
அவன் வேஸ்ட் பண்ணவே மாட்டான். ஆனா நினைச்சு பாருங்க, உலகவியல்ல நம்ம எத்தனை பேருக்கு என்ன காதல் பண்ணிக்கோம், எவ்வளவு பரிசு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எனக்காவது என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா சொல்வதற்காக. ஆனா அவன்கிட்ட நீங்க செஞ்ச ஒரு சின்ன பக்தியை கூட, அதை சரியா ஒரு சொட்டை கூட வேஸ்ட் பண்ணாம நமக்காக சேர்த்து வச்சு காத்திருக்கான்றப்போ அவங்கிட்ட தானே அவன் அன்பு செய்யணும். அவங்கிட்ட அன்பு செய்யறத விட்டுறலாமா அப்படிங்கிறத அப்படி ரொம்ப மகிழ்ச்சி. சாருமத்தியம்மா ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு அடி ஒரு வாய், அதோட நிறைவு. கணேஷ் ஐயா பேசலாமே, அமைச்சுவாங்க. சுவாமி, அடியார்கள் யாராவது ஒருத்தவங்க பேசலாம், நிறைவு செஞ்சு. ஐயா போதுங்கய்யா, குடும்பத்தோட இருங்கய்யா. இப்பதான் குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுதுங்க. நீங்க இந்த நேரத்துல போய் அடியாரு பேசல, குரல் பதியா கொடுக்க சொல்லுங்க. அது வந்து பக்கத்துலயே பாப்பா வந்து நிக்கிறான். நீங்க போதுங்கய்யா, போதுங்கய்யா. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க, பாவம். எனக்கு அங்க இருக்கும் போது வேணா ரொம்ப நேரம் இருங்க, இங்க வந்து நீங்க அவங்களோட இருங்க ஐயா. சிவாய நம. வாழ்த்து பாடுறது பாடி முடிச்சிடலாம். திருவடி வணக்கம் சாமி. குழந்தைய எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சாமி. சாமி எல்லாம் நல்லா இருக்கிறாங்களாப்பா? திருவடி வணக்கம்ப்பா. சரிங்க சாமி. ஐயாவும் அவங்களுக்கு தெரியல போல, அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. நம்ம வந்து நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வந்து நம்முடைய சாந்தி ஆரம்பமா அவர்கள் ஆரை தொடர்ந்து வைப்பாரை நிறைவு செய்யலாம். ஆறிருந்தடந்தோள் வாழ்க அருமுக தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய வாழ்க ஆணைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். குருவே சரணம். திருவடி வணக்கம் ஐயா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நம்ம வெள்ளிக்கிழமை எல்லாரும் பார்க்கலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. நாளைய தினம் 11 மணிக்கு 11:30 நான் சொல்லியிருக்கேன். உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. அம்மா ஐயா உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. கடலூருக்கு வாங்க ஐயா குடும்பத்தோட. அடுத்தது குருநாதர் மீட்டிங் எப்பங்க ஐயா? அடியார்கள் எல்லாம் சந்திக்கிறது எப்பன்னு சொல்லுங்க ஐயா. காத்துக்கோங்க. அம்மா சாந்தி அம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. திருவடி வணக்கம் சாமி. அனைத்தடியார் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். சட்டப்பாணி ஐயா, சுசிலா அம்மா, கண்டிப்பா சாமி, கண்டிப்பா அவங்க திருவடி வணங்குவதற்கு அடியாருக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அங்கவை அம்மா, கல்வி ரவிச்சந்திரன் அம்மா, ஜானகி அம்மா, தண்டபாணி ஐயா, சுசிலா அம்மா அவர்கள், சிவசாந்தி அம்மா, மரகதம் அம்மா அவர்கள், புவனேஸ்வரி அம்மா, கோமதி அம்மா அவர்கள், சுபாஷினி அம்மா, அத்தனை அடியார்கள், கலாவதி அம்மா. அக்கா அவர்களுக்கு திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. நீங்க முதல்ல குவிட் பண்ணிட்டு போங்க வீட்டுக்கு. திருவடி வணக்கங்கய்யா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிறேங்க. நாளைக்கு 10 மணிக்கு வச்சுக்கலாம்.